நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவியானருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் மூலியம் உங்களை பார்க்க மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிகிற ஆண்டவரே. அப்பா, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆவியானோட பிரசன்னப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல எங்களோடு வெளிப்படுவதாக. அப்பா, இம்மட்டும் காத்து எபனேஸ்வரே உம்மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். செய்யங்கொள்ளுகிறவனோ நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்க கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறதுமான வேறொரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் சொல்கிறார் பாருங்கள், சபைக்கு சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் பாருங்கள், நிறைய சபைகளில் அடிக்கடி பேசுகிறார். என்ன செய்கிறாரு? என்னென்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். கீழ்ப்படிதல்னா என்னென்னா, அவருடைய கட்டளைகளையும் ஒரு பிரமாணத்தையும் கீழ்ப்படுத்தி என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு சபைக்கு பக்தி விருத்தியான வார்த்தைகளை என்ன செய்கிறாரு? பேச விரும்புகிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத சபை சீர்கட்டு போயிடும்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக இருக்குது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், அந்த தீர்க்க தரிசன சபைகள் ஒரு சில சபைகளில் பார்க்கலாம், கர்த்தர் பேசுகிறத பார்க்கலாம், ஜனத்தோடு பேசுகிறத பார்க்கலாம். நான் அடிக்கடி பார்க்குறேன். இயேசு விடுவிக்கிறாருக்குள்ளே நான் ஊழியை செய்கிறோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களை எடுத்து பயன்படுத்தும் போது ஆவியானவரோட வழி நடத்துறதுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம்னா, சன்னத்தை ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானோட என்ன செய்கிறார் அப்படின்னா, சன்னத்தோடு பேசணும். ஊழியக்காரனோடு அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் என்ன செய்ய போகிறேன், தேசத்தில் இப்படி ஒரு காரியங்களை நான் செய்ய போகிறேன், நான் இப்படி ஒரு எழுப்புதலை தரப்போகிறேன், என் வல்லமை இப்படி வெளிப்படும், நான் அந்த ஜெப மையத்தில் என்ன செய்ய போகிறேன், பலத்த காரியங்களை செஞ்சு என்ன செய்வேன், அநேக ஆத்மாக்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? இடைப்பட்டுகிட்டே இருக்கிறார். நாங்கள் இயேசு விடுவிக்கிறாரு உடைய ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கரங்கோயில் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறோம். அந்த அனைட்டிங் முறை நடத்தும் போது எங்களை கூப்பிடுவாங்க. அந்த அனைட்டிங் முறை நடத்த போகும்போது பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருந்தாங்க. முதல் 15 பேர் 20 பேர் இந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டவர் ஒரு 100 பேர் 120 பேர் உள்ளே என்ன செய்கிறாங்க, அந்த ப்ரேயர் கலந்து கொள்ளுகிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த அளவுக்கு வளர்ச்சியை ஆவியானவர் கொடுக்குறாருன்னா, ஆவியானவரோட வழி நடத்துறதுக்கும் ஆவியானோட சத்தத்துக்கும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கீழ்ப்படுத்தி என்ன செய்தோம் நடத்தப்படுகிறது அந்த ஊழியம். அப்போ ஆவியானவர் வழி நடத்தல விடும்போது ஆவியானவர் என்ன செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட பேச ஆரம்பித்தோடனே அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் கலந்து ஒவ்வொரு அனுபவங்களை பெற்றுக்கிறாங்க. என்னென்னா, தரிசனத்தை பார்க்குறாங்க, வெளிப்பாடு பார்க்குறாங்க, புதிய பாஷைகளை பெற்றுக்கிறாங்க, புதிய கிருபைகளும் புதிய வரங்களும் புதிய வல்லமைகளும் என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்ளுகிறாங்க. என்ன தேவ மனுஷங்களை எடுத்து பயன்படுத்தலாம் இல்லை, நம்ம பிதாக்களை எடுத்து பயன்படுத்தின அதே வல்லமைகளை என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறாரு? அந்த அனைட்டிங் ப்ரேயரில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் சாட்சியாக சொல்ல முடியும். நான் நிறையா அந்த அனுபவங்களை பார்த்துட்டே இருக்கிறேன். அதனால் என்ன செஞ்சு அந்த சபை பெருகப்படுது, அந்த ஜெப மையம் பெருகப்படுதுன்னு அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேருக்கு அப்படியே குறைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன ஒரு டைம் செய்தி கொடுக்க கூப்பிடும்போது நாங்கள் போனோம். என்னடா 8 பேருக்கு தானே செய்தி கொடுக்க ஆளே இல்லையே, பெரிய ஒரு ஸ்தாபனமே இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ நான் அந்த இதில் மேனேஜராக இருக்கிற தம்பிகிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம கொஞ்சம் அனைட்டிங்கில் கொண்டு போனால் ஆழ்த்துமாவில் நிறைய கொண்டு வரலாம், நான் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே ஐஸ் குடிக்கிறார். அவங்கள ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடாது, ஆஃபீஸில் தான் அவங்க ஒர்க்குன்னு வெளியே போக முடியாது, உங்களுக்காக நான் ஃபீல்டு ஒர்க் வெளியே நான் பண்ணுறேன். நிறைய ஆத்மாக்களை என்ன செய்வோம், கர்த்தருக்கு நேராக திருப்புவோம், தரிசனத்துக்கு நேராக திருப்பி ஆண்டவருக்காக எழும்புகிற ஜனங்கள் அநேகர் என்ன செய்வோம், தட்டி எழுப்புவோம் அப்படி சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன்.
அப்போ நம்ம அதே மாதிரி என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலானே. ஆண்டவர் என்ன செய்யணும், அநேகரை பயன்படுத்தணும், இந்த பட்டணத்தில் என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு தாகம். அப்போ எங்களோடு இருந்து செயல்படும் போது அந்த அனாயிட்டிங் முறை நடத்தும்போது ஆவியானவர் நிறைய காரியங்களை, நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை, கட்டுக்களை உடைக்கிறதையும் மூங்களை முறிக்கிறதையும் நிறைய பார்த்தாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. அதான் சொல்லுது, ஆவியானுடைய சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன், செய்யங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறித்த கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டு அதை புரிகிறதையும் வேறொருவனுக்கு அறிய கூடாத மகிமையை புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றான். என்னென்னா, புதிய நாமத்தை அறியாதவனுக்கும் என்ன செய்வேன், கொடுப்பேன். அந்த வார்த்தை கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளோட இடைப்படணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதான் பாருங்கள், 3வது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் சொல்லுது பாருங்கள், இதோ வாசப்படியை நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானா அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அவர் சொல்கிறாரு, என் சத்தத்தை கேட்டு எவன் கதவை திறப்பானானோ அவனோடு கூட நான் என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன், நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு அப்படின்னா, என் சத்தத்துக்கும் என் வார்த்தைக்கு கதவை திறக்கணும். கதவை திறக்கணும் என்ன கதவு, வீட்டு கதவு கிடையாது, மனக்கதவு திறக்கப்படணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பவுல் பாருங்கள், வனாந்தரத்தில் தொடும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இயேசுவை சொல்கிறாரு, பவுலே நீ முள்ளில் உடைக்க கடினம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீர் தான் அந்த இயேசுவா. நம்ம பலவீனப்பட்டு ஆண்டவரை தேடுற மனுஷனாக இருக்கக்கூடாது. பலவீனம் இல்லாத போதே அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிற மனுஷனாக மாறும்போது அப்படிப்பட்ட மனுஷன்தான் என்ன செய்ய முடியும், எழுப்புதலை கொண்டு போட முடியும். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தருடைய வல்லமைகளை கட்டவிழ்க்க முடியும். அப்படிப்பட்ட மனுஷன்தான் என்ன செய்ய முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். அப்படிப்பட்ட மனுஷன்தான் என்ன செய்ய முடியும், அநேகரை குணமாக்கி அநேகரை கட்டுகளிலிருந்து காவலிருந்து குருடனை கண்களை திறக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் தான் எழுப்புதல் அக்னியை என்ன செய்ய முடியும், பற்ற வைக்க முடியும். எழுப்புதல் நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இந்த டிவி சேனலில் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். மோசே சொல்கிறாரு, நான் போக முடியாது ஆண்டவரே, நான் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா பார்வோனை அழிச்சிருவான், நான் எப்படி போய் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை போட்டு மழுக்கிறாரு. நான் இன்னும் போக முடியாது, நான் அதுக்கு தகுதி இல்லாதவன், நான் திக்கு வாங்கி மந்தனாக உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசும்போது மோசே பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதெல்லாம் பார்க்கல, உன் வாயோடு இருந்து நான் என் வாய் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார். நீ தான் போகணும், உன்னை தான் அழைச்சிருக்கிறேன், உன்னை தான் என்ன செஞ்சுருக்கிறேன், எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நான் உன்னை தெரிந்திருக்கிறேன், மோசே நீ போ அப்படின்னு சொல்லும்போது நிறையா சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருந்தார், விடலை ஆண்டவர். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சரி நான் அடியேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போகும்போது தான் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறாரு. நான் அந்த ஜனத்துக்கு போய் நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் எப்படி அனுப்புனார், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஜனத்திட்ட இதுதான் அடையாளம்னு சொல்லி அனுப்புனார். அதுக்கு கீழ்பட்டு போய் முன்னுக்கு புறனாக பேசிகிட்டு இருந்த மோசையை ஆண்டவர் என்ன செஞ்சார், எழும்பி போயிட்டார். பார்வோனுக்குள்ளே சேனைக்குள்ளே போன உடனே ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக நம்ம பேசுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்ன செய்யும், ஜெயங்கொள்ளுகிற மனுஷனாக மாறுகிறோம். குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், அவர் என்ன செய்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போய் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், நான் உனக்கு முன்பாக போய் கோணனான உலை செவ்வையாக்கி கரடு முரடனான உலை சமமாக்கி நான் சேனைகளின் கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. நான் அந்தரங்கத்துக்கு இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்திருந்த புதைகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. யாருக்கு, ஏசாயாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஏசாயா சொல்கிறாரு, நான் என்ன அசுத்த உதடுள்ளவன், எப்படி உங்கள் நாமத்தை நான் பறைசாற்ற முடியும், எப்படி உங்கள் வார்த்தையை நான் அந்த தேசத்துக்கு நான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி குன்றி கூறி போயிருக்கிறார். பயப்படாத, நீ போ, நான் உன் நாவலை என் அக்னியை வைக்கிறேன்னு சொல்லி தான் ஏசாயாவை அனுப்பினார். அதே போல் தான் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பிரசன்னத்தை உணர்கிறோம். நிறையா மீட்டிங் போய் அட்டன் பண்ணுறோம், கன்வென்ஸு கூட்டன் போகிறோம், அதே மாதிரி என்ன செய்கிறோம், துதி ஆராதனைக்குள்ளே போகிறோம், அதே மாதிரி எழுப்புதலுக்காக நம்ம போகிறோம்,
ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு ப்ரேயர் அட்டன் பண்ணும்போதெல்லாம் ஆவியானவர் நம்மள்கிட்ட நிரப்பி என்ன செய்கிறாரு, அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை போல் உணர்வில்லாதவர்களை போல் என்ன செஞ்சிட்ருக்குறோம், உட்கார்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம வெந்தது தின்னுட்டு விதி வந்தால் போயிடணும் அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, அன்னரம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தேன்னா நான் என்ன செய்வேன், உன்னை வாந்தி பண்ணி போட்டுருன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தில் நம்ம கரெக்டாக நம்ம அவருக்கு பின்பற்ற ஆரம்பித்தோன்னா அவர் நமக்குள்ளேருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். வாசிக்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது யோவான் 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 2 யோவான் 2 யோவான் 14வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவருடைய பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் சொல்கிறார் பாருங்கள், நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டோம்னா அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவருடைய பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். யோவானில் எழுதியிருக்கிறார் பாருங்கள், நம்ம அவரை பற்றி இருக்கிற தைரியம் பார்த்துக்கோங்க. அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும்னு விரும்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் நமக்கு தர்றதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய காரியங்கள் என்ன செய்கிறாரு, அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தின் அதன் இச்சைகளில் ஒளிந்து போகும்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்கள், உலகத்தின் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தின்படி நம்ம ஓடணும்னா என்ன செய்யும், அந்த இச்சையின்படி ஓடணும்னா என்ன செய்ய முடியாது, ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறவன் தான் என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். அவன் தான் ஜெயங்கொள்ள முடியும். இல்லைனா என்ன செய்ய முடியாது, ஜெயங்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்ம எதற்கு முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவிசாய்ச்சி நம்ம ஓடும்போது தான் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், மாறுகிறோம். நம்ம அவருடைய சத்தத்தின்படி கீழ்ப்படியலைன்னா நம்ம இருளின் பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் நம்மளோடு இடைப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவர் நம்மளோடு என்ன செய்வார், நம்மளோட காரியங்களே வாய்க்க பண்ணுவார். அவருடைய திட்டங்களை என்ன செய்வார், நமக்கு நிறைவேற்றி என்ன செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வசிக்கலாமா? 2 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் சகோதரன், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. பாருங்கள், பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் அப்போஸ்தலர் பவுல் பேதுருக்கு எழுதியிருக்கிற நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகியா சகோதரர்களே, உங்களுடைய அழைப்பிலை தெரிந்து கொள்ளுங்கள், உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. அவருடைய அழைப்பில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம்னா ஒரு காலமும் இடறுவதில்லையா. ஐயோ, நம்ம ஊழியம் செய்யணுமே, நம்ம ஊழியத்தை செய்து நிறைவேற்றுமே, நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார், அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி என்ன செய்யணும், காரியங்களை நிறைவேற்றணுமே அப்படிங்கிற ஒரு பாரம் நம்மளை என்ன செய்யும், அழுத்த ஆரம்பிக்கும். அதான் ஒரு காலமும் நம்மளை இடறுவதில்லைன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லுது. அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது அவர் என்ன செய்கிறாரு, நம்மளோட காரியங்களை என்ன செய்கிறார், வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அவருடைய சித்தம் நம்மளோடு என்ன செய்யுது, வெளிப்படுகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய மகிமை, அந்த நீதியின் சூரியன் நம்மளோடு வெளிப்படணும்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கும்போது தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா,
மோசையோட தரிசனம் முடிஞ்சோடனே யோசுவாக்கு அந்த தரிசனத்தை தருகிறாரு. நீ என் பிரமாணத்தை நீ கை கொள்ளனா நான் மோசையோடு கூட இருப்பேன்னு சொல்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிறாரு. நீ அந்த வேதத்தை இரவு பகலுமாக தியானிக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை சொல்கிறாரு. அந்த பிரமாணம் நம்மளை விட்டு விலகாதபடிக்கு இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்வார், விலகாதபடிக்கு இருப்பார். அந்த பிரமாணத்தை விட்டு நம்ம விலகி இருந்தோம்னா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம நினைக்கலாம் சாஸ்திரத்திற்கு என்ன செய்யலாம், பைபிள் வாசிக்கலாம், சாஸ்திரத்துக்கு என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அவர் உள்ளந்தரியங்களை என்ன செய்கிறாரு, அவர் சோதித்து அறிகிற தேவனாக இருக்குன்னு சொல்லுகிறாரு. மனுஷனோ முகத்தை பார்க்குறான், நானோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறார், சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். பூமி எங்கேயும் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, மனுஷபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அந்த எழுப்புதல் நேரத்தில் ஒருவர் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு இருந்துடாதீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவன் தான் ஜெயங்கொள்ளுகிறவனாக மாறுகிறான். கர்த்தருடைய சத்தத்தை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம செயல்படும் போது தான் குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கத்தலார் வரும்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது போல் கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணணும், கர்த்தர் நம்மளோடு இடைப்படணும் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம அப்படின்னா தான் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். வாசிக்கலாமா? 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமானுக்கு மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமானுக்கு நோக்கமாக இருக்கிறது. அப்போ நீதிமான்னா எப்படிப்பட்டவனா, கர்த்தருடைய திட்டத்தை செய்கிறவனும் கர்த்தருடைய காரியங்களுக்கு தகுந்த மாதிரி ஓடுகிறவனும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவன் தான் நீதிமான். அப்போ நீதிமானாக மாறணும்னா கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய பிரமாணத்தை கை கொண்டு அதுக்காக நம்ம ஓடும்போது அவர் பெரிய காரியங்களை செஞ்சு நம்மளோட காரியங்களை வாய்க்க பண்ணி நான் கர்த்தர் அறியத்துக்கு நான் வந்து கிரியைகளை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை நம்மளோட என்ன செய்வார், செய்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் கூட என்ன செய்யாதீங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க. வீட்டை விட்டு கிளம்புறீங்களா, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மளோட என்ன பேசுகிறாரு. ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒன்று வேதத்து மொழியை நம்மளோட பேசுவார், இல்லைன்னா ஜெபத்தில் பேசுவார். ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கம் நம்மளோட பேசித்தான் ஆகணும். அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, மூக்கு இருந்து முகராது, காது இருந்து கேளாது, வாயிருந்து பேசாது, காலிருந்து நடது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கலை. நம்ம மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளுக்கு வழிகளை காட்டுகிறார். அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை உன்னை கைவிடுன்னு சொல்லுகிறாரு. நம்ம வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் சித்தத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னீங்களப்பா. உன் சத்தத்தை கேட்குற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி சத்தத்துக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளை மாற்றி திட்டத்தை செய்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி ஆண்டவரே. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் கரண்டவரை இந்த பிள்ளைகளோடு அப்பா வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியினோட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதாக. அப்பா, கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு சேனையை எழுப்புங்கண்டவரே. அறுப்பணிகோ வேலையாட்களோ குறைவுன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறண்டவரே. அந்த எழுப்புதல் நேரத்துக்காகவும் ஜெபிக்கிறண்டவரே. இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்திலும் நீங்கள் பேசி அதன்படி வழி நடக்கிற பிள்ளைகளே மாற்றுங்கண்டவரே. இம்மட்டும் காத்தோ எவனேசரே உம்மை துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.